பேரறிவை என்றும் நிலைத்திருக்கும் மரணமிலா பெருவாழ்வை எட்டிவிடுகிறோம். இந்த துறையிலே நாம் வெற்றி பெற நம் உடலில் சேர்ந்திருக்கும் அழுக்குகளை 14 வகை என்று சித்தர் பெருமக்கள் சொல்லும் அழுக்குகளை முறையாக நீக்கி தூய்மை செய்து கொள்ள வேண்டும். உடல் தூய்மையிலே இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தை கொண்டுள்ளது. உடலில் இந்த 14 வகையான அழுக்குகள் கூடுகிற போது அதுதான் நோயாக, தவத்திற்கு பெரும் தடையாக அமைகிறது. ஆக நாம் நம்முடைய உடல் கழிவுகளை தூக்கம், நாவறட்சி, மூத்திரம், தும்மலோடு இருமல், வாந்தி, தாக்கிடும் பசி, கொட்டாவி, தழைமலம், ஏப்பம், சுக்கிலம், நோக்கின் நீர், அபான வாயு, நுவல் சுவாசத்தோடு ஈரேழ் 14 கழிவுகள் முறையாக நீங்கும் வகையில் இந்த உடலை தூய்மை செய்து கொள்ளுவது மிகுந்த அன்போடு கருணையோடு இயன்றவரை இருந்து பழகுவது. இது மனத்திலே அழுக்குகள் சேராமல் காத்துக்கொள்ளும் வாயில். நல்ல குணங்களால் நம்மை நிறுத்திக் கொள்ளுகிற போது தீய குணங்களுக்கு அங்கு வேலையே இல்லை. சதா சர்வகாலமும் மனதை நிகழ்காலத்தில் வைத்திருக்கும் போது வினைப்பதிவுகள் செயலிழந்து போகின்றன. பாவப்பதிவு, கர்மா என்றெல்லாம் மனிதர்களை மிரட்டிக் கொண்டிருக்கக்கூடிய, பயமுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய எவ்வளவு மிகுந்த வினைப்பதிவுகள் கொண்டவர்களாயிருந்தாலும் மனதை நிகழ்காலத்திலே வைத்திருக்கும் போது எந்த பதிவுகளோடும் மனதிற்கு தொடர்பு அமைவதில்லை. எல்லா பதிவுகளும் செயலிழந்து போகின்றன. ஆகவே உயிர் தூய்மை அடைந்து விடுகிறது. 14 வகை அழுக்குகளால் உடல் தூய்மை கெடுகிறது. அந்த அழுக்குகளை போக்கி தூய்மை செய்து கொள்ள வேண்டும். நற்குணங்களால் மனம் தூய்மை அடைகிறது. எப்பொழுதும் நல்ல குணங்களால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்க வேண்டும். மனதை நிகழ்காலத்திலே வைத்திருக்க வேண்டும். நிகழ்காலம் பதிவுகள் இல்லாத காலம். இறந்த காலத்தை நினைக்கிற போது பதிவுகளோடு தொடர்பு கொள்ளுகிறோம். காசு கம்மியாவாது. எப்படி தெரியுமா? 2500 ரூபாய் கேட்பார். நீ வேணா பாரு. நான் அடிச்சு பதிவுகளின் அடிப்படையில் தான்
நினைக்கிறோம். ஆகவே தவம் என்பது முழுக்க முழுக்க எல்லா சாத்தியம். நிகழ்காலம் மட்டுமே நம் கைகளில் இருக்கிறது, நமது கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஞானம் நிகழ்காலத்தில் மட்டுமே சாத்தியம். ஆகவே தவம் என்பது நிகழ்காலத்திலே மனதை கொண்டிருப்பது. இந்த 31/12/2024 இந்த வருடத்தில் நம்முடைய முயற்சி அமைகிற போது ஆலியார்ல ஓம்கார மண்டபம் ஞானானுபவம் என்பது இங்க மிகவும் கட்டிட பணிகள் எளிமையானதாக போயிட்டு அமைந்துவிடும். இருக்கு. இதிலே நாம் விழிப்பாக செயல்படுவோம் என்ற அளவில் இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்ளலாம். நண்பர்களே, மிகுந்த அன்பாக ஆழ்ந்த அமைதியோடு அறிவு திருக்கோயில் டெம்பிள் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் பெரும் ஆனந்தத்தோடு வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நிறைவு செய்து கொள்ளலாம்.